அதனால் ஒழுக்கத்தை வந்து சொல்லி தெரியுது. சில பேர் அஜத் காலங்காத்தால மூதேவி மாதிரி என் பையன் படுத்துவான், ஃபஜ்ர் தொழுக போக மாட்டோம், 9 மணிக்கு எந்திரிக்கிறான், 8 மணிக்கு எந்திரிக்கிறான், கொஞ்சம் நசியை செய்யுங்க சார். நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? அதனால வேலைக்கு போய்ட்டு 12 மணி ஆகுதுங்களா? நான் 8 மணி, இவர் 8 மணிக்கு எந்திரிக்க வரான், அந்த பையன் 5 மணிக்கு தாஜத் தொழுதுட்டு ஃபஜ்ர் தொழுதுட்டு உட்காந்து குரான் வரணுமா? நடக்கவே நடக்காது. அல்லாஹ்வுடைய கிருபையில் சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் மூளை வந்து கேட்டாங்க, ஃபஜ்ர் தொழுக படுக்கலாம்லன்னு கேட்டாங்க. என் ஆதத்தே கிடையாது எங்கள் வீட்டில். வருஷமெல்லாம் நீங்கள் படுக்க சொன்னால் தூக்கம் வராது, ஏன்னா அப்படி பழகவே இல்லை. எங்கள் பாபா மடி எங்களுக்கு பழக்கலை. 4 மணிக்கு எந்திரிப்போம், குடும்பமே தாஜத் தொழுவோம், குரான் ஏதாவது தஸ்பீஹ் ஓதுவோம், ஃபஜ்ர் பாங்க் சொன்னால் முதல்ல தொழுதுட்டு நான் 5-6 மணிக்கு கிளம்பி நடந்து போகிறேன். ஒரு 1.5 கிலோமீட்டர் மதரசா நடந்து போகிறோம். அங்கே டயர்டாக இருந்தால் காரில் போயிடுறது, நடந்து போகணும். போனால் தொடர்ந்து பாடங்கள். லுஹர் தொழுது கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும், 1 மணி நேரம் படுப்போம், திரும்ப பாடம் அசர் வரைக்கும். அசர் டு மகரிப் வளர்த்துவோம் மாடியில், அது தெருவில்.